ஆமா, திருப்பரங்குன்றம்னு சொன்னாங்கல்ல? ஆமா, அந்த இடத்த பத்தி சொல்லுங்க பாட்டி. திருப்பரங்குன்றத்தை பத்தி பக்தி மார்க்கத்துல நிறைய அனுபவம் இருக்கிறவங்க சொல்றத கேட்கலாமா? சரி பாட்டி. தென்பரங்குன்றமாகிய திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்றார். யாருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி கொண்டே போகிறதோ அல்லது திருமண தடை இருக்கிறதோ அவர்களெல்லாம் இங்கே வந்து முருகப்பெருமானை வழிபட்டால், திருப்பரங்குன்றத்தில் ஒரு அற்புதமான ஒரு செயலை நாம் பார்க்க முடியும். முருகன் வந்து சுதை ரூபமாக இருப்பார். முருகப்பெருமான் மலையிலே இயற்கையாக குடவரை ஆலயத்தினுடைய அமைப்பை பெற்ற ஒரு அற்புதமான ஆலயம். ஒரு குடும்பத்தோடு இருப்பார். அங்கே விநாயகர் இருப்பார், காளி தேவி இருப்பார், நாராயணர் இருப்பார், சிவன் இருப்பார். இப்படி ஒரு குடும்ப அமைப்போடு குடவரை ஆலயத்தினுடைய அமைப்பாக உள்ளது திருப்பரங்குன்றம். மேலும் சனி பகவான் தனி சன்னதி கொண்டிருக்கிற காரணத்தினாலே நில சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் அப்படின்னு சொன்னா அது திருப்பரங்குன்றம். பாட்டி, திருப்பரங்குன்றத்துல முருகர் என்ன செஞ்சார்னு திருமுருகாற்றுப்படையில சொல்லிருக்கு. முருகா, குழந்தையா இருக்கிற நீ இப்படி குழந்தை வடிவத்துல என்கிட்ட கேள்வி கேட்டு நானும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் உன்னோட பெருமைகளை தெரிஞ்சுக்க வைக்கிறியாப்பா? முருகனோட அருள் பொங்குற செயல்களை பத்தி அருளாளர் சொல்றதையே கேட்கலாமா? சரி பாட்டி. அந்த திருமுருகாற்றுப்படையில் வருகிற அந்த முருக கடவுள் திருப்பரங்குன்றத்தில் என்ன செய்திருக்கிறான், எதனால் புகழ் பெற்றிருக்கிறான் என்பதை சொல்லுகிற போது சூரபன்மனுடைய வரலாறு அங்கு சிறப்பாக பேசப்படுகிறது. மாமுதல் தடிந்த மறியில் கொற்றத்து எய்யா நல்லிசை செவ்வேல் சேய். அவன் குழந்தை சேய், சிவந்த நிறமுடையவன், குழந்தையாகவும் இருக்கிறான். ஒரு தமிழ் பாடல் வரும். சின்னம் சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை பொன்னன் மணிப்பிள்ளை பூலோகமெங்கும் புகழும் பிள்ளை. பொதுவாக குழந்தைகளே வந்து ஈர்ப்பு திறன் அதிகம் உடையவை. வயதாக வயதாக கவர்ச்சி குறைகிறது. குழந்தைகளுக்கோ கவர்ச்சி அதிகமாக இருக்கிறது. முருகன் என்றும் இளையார். என்றைக்கும் இளமையாக இருக்கிற முருகனை வணங்கினால் நாமும் என்றைக்கும் இளமையாக இருக்கலாம். எப்படி என்று பல பேர் கேட்பீர்கள். ஒரு திரை நட்சத்திரத்துக்கு ரசிகராக இருக்கிற ஒருவரை பார்த்திருக்கிறீர்களா? யாரை ரசிக்கிறார்களோ அவர் போலவே தலைமுடியை வாருவார், அவர் போலவே நடப்பார், அவர் போலவே சேட்டைகள் எல்லாம் செய்வார். நாளாக நாளாக அந்த நட்சத்திரம் போலவே இவர் மாறிவிடுவார். பெற்ற தகப்பன் கூட யோசிப்பார், இவன் நம் வீட்டில் வளர்கிற பிள்ளைதானா, வெளியிலிருந்து எங்காவது ஒருவர் இங்கே வந்து குடியிருக்கிறானா என்று யோசிப்பார். காரணம், மனதால் யாரை ரசிக்கிறானோ அவனாகவே மாறுகிறார். இது உண்மை என்றால் நாம் முருகனை ரசிக்கும் போது, முருகனை விரும்பி விரும்பி தேடும் போது முருகனுக்குரிய இளமையும் அழகும் நமக்கு வராதா? என்றும் இளையாய் ஏரூர்ந்தான் ஏரே என்று திருமுருகாற்றுப்படை வெண்பா குறிப்பிடுகிறது. அதைத்தான் சேய், சேய் என்றால் குழந்தை, அதுவும் சிவந்த பிள்ளை என்று பொருள். அப்படிப்பட்ட முருகக் கடவுள் சேவடி படரும் செம்மல். அவன் இந்த உலகத்தில் திருவடிகளோடு காத்திருக்கிறான். திருவடிதான் நாம் சென்று அடைய வேண்டிய அந்த லட்சியம். திருவடியை பற்றி விட்டால் எல்லாவற்றையும் பற்றி விடலாம். கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கப்பல் வேண்டி இருக்கிறது. இப்போது விமானமும் வந்துவிட்டது. பழைய காலத்தில் கப்பல் மட்டும்தான் உண்டு. அப்படி கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கப்பல் காத்திருப்பது போல பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் தெப்பமாக இருப்பது இறைவன் திருவடி. அந்த திருவடியோடு அவன் காத்திருக்கிறான். செலவு நீ நயந்தனை ஆயின், அவனை பார்ப்பதற்கு செலவு என்றால் பயணம் என்று பொருள். செலவு நீ நயந்தனை ஆயின், நீ எங்கே போக வேண்டும் தெரியுமா? நீ போக வேண்டிய இடம் திருப்பரங்குன்றம் என்கிறார். மதுரைக்கு மேற்கே இருக்கிற இடம். அந்த மதுரையை பற்றி வர்ணிக்கிறார். பிறகு அதன் மேற்கே என்பதை பற்றிய செய்திகளை எல்லாம் பேசுகிறார் நக்கீரர். அங்க இருக்கிற குடவரை கோயில், அந்த திருப்பரங்குன்றம் கோயில், உண்மையில் அது ஒரு சிவன் கோயில். அதில் முருகப்பெருமானுடைய சன்னதி முக்கியத்துவம் பெற்றுவிட்டது. பிள்ளையார்பட்டி என்று பிள்ளையார் கோயிலை கும்பிடுகிறார்களே, அது ஒரு சிவன் கோயில். ஆனால் அதில் ஒரு சன்னதியில் இருக்கிற பிள்ளையார் அப்பாவின் புகழை தூக்கி சாப்பிட்டு விட்டார். அதுபோல இங்கே முருகக் கடவுள் சிவபெருமான் புகழை தூக்கி சாப்பிட்டு விட்டார் என்று சொல்ல வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் முருகக் கடவுளே சிவனை பூஜித்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம். அந்த முருகக் கடவுளுடைய தோற்றம் சிலையாக இருக்காது.
மலையில் அப்படியே குடைந்து செய்யப்பட்டிருக்கும். அதற்கு குடைவரை கோயில் என்று பெயர். கோயில், வரை என்றால் மலை, குடைந்து செய்யப்பட்டது. ஒரே மலையை குடைந்து அந்த சிற்பம் செதுக்கப்பட்டு மண்டபங்கள் கூட, முன் மண்டபங்கள் கூட தனியான மண்டபம் அல்ல, அவையெல்லாம் மலையினுடைய ஒரு பகுதி. மிகச்சிறந்த சிற்ப வேலைப்பாடு அமைந்த அற்புதமான ஒரு திருக்கோயில் அந்த திருப்பரங்குன்றம். அங்கு தெய்வ யானையை அவர் திருமணம் செய்து கொண்டார் என்பது வரலாறு. அந்த தலத்தை பற்றி பாடுகிற நக்கீரர் 2 குறிப்புகள் சொல்லுகிறார். அங்கு பக்கத்தில் இருக்கிற வயல்களில் தாமரை பூத்திருக்கிறது. அந்த தாமரையில் வண்டுகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இரவு வந்துவிட்டது. வண்டுகள் இரவு முழுவதும் அந்த தாமரையிலேயே தூங்கிக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு இயற்கை வர்ணனை போல் தோன்றினாலும் இதற்குள் இன்னொரு குறிப்பு இருக்கிறது. முருகப்பெருமானுடைய திருவடி தாமரை. அந்த தாமரையில் எந்த வண்டுகள் உறங்கும் தெரியுமா? அடியார்கள், ஞானிகள் என்ற வண்டுகள் போய் உறங்கும். அடியார்கள் வண்டுகளாக இருக்கிற வரை அலைபாய்ந்து கொண்டே இருப்பார்கள். இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா என்று மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் தாமரையில் தேன் உண்ட பிறகு மயங்கி வண்டு அங்கேயே உறங்குவது போல முருகப்பெருமானுடைய திருவடியில் போய் ஒருவர் சேர்ந்து விட்டால் அடைய வேண்டிய எல்லாமே கிடைத்து விடுவதால் நிம்மதியாக அவர் அமர்ந்து விடுகிறார். வண்டு உறங்கும். அதன் பிறகு நெய்தல் மலர்கிறது. அதை சுற்றி வண்டுகள் ஆடிப்பாடத் தொடங்குகின்றன. இந்த வண்டு என்பது அடியார் திருக்கூட்டத்தை குறித்தது என்று பொருள் கொள்வார்கள். அடடா, முருகனை பத்தி நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்னடா செல்லம்? ஆமா பாட்டி, முருகர் சாமிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி பாட்டி, இந்த முருகாற்றுப்படை அப்படின்னா என்ன? நல்ல சந்தேகம்தான். ஆற்றுப்படை அப்படின்னு இலக்கணத்துல உண்டு. 10 பாட்டினுடைய வரிசையில முதல்ல வரக்கூடியது திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை அப்படின்னா என்ன இலக்கணத்தை ஒட்டி வரும் என்று சொன்னால், ஒருவரிடம் சென்று பரிசில் பெற்ற ஒருவர் இன்னொருவரிடத்துல போய் சொல்லுதல், ஆற்று படுத்துதல். அவர்கிட்ட போங்க, அவர் பரிசு கொடுப்பார். இதை குழந்தைங்க நம்ம வீட்டில் சுலபமாக செய்யும். ஒரு குழந்தை அம்மா கிட்ட ஒரு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கிருச்சுன்னா இந்த குழந்தை என்ன பண்ணும்? தன் அண்ணா கிட்டேயோ, அக்கா கிட்டேயோ, தம்பிக்கிட்டேயோ, தங்கச்சிக்கிட்டேயோ உடனே போய் சொல்லும், இங்கே பாரு அம்மா எனக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டாங்க, நீயும் போய் வாங்கிக்கோ அப்படின்னு. இதை சுலபமாக புரிய வைக்கணும்னா இதுதான் ஆற்றுப்படுத்துதல். இப்போ நக்கீரர் முருகப்பெருமானை ஆற்றுப்படுத்தி காட்டுகிறார் மற்றவர்களுக்கு. எப்படி? எல்லோருக்கும் கருணை காட்டிய பெருமான் எப்படி நமக்கும் கருணை காட்ட தயாராக இருக்கிறார், அவர் எப்படி வருவார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆற்றுப்படுத்தி காட்டுகிறார். உலகம் உவப்ப வலம் ஏறு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று அற்புதமாக துவங்கக்கூடிய நக்கீர பெருமானார் ஒவ்வொன்றாக முருகப்பெருமானை வரிசைப்படுத்துகிறார். அதில் ஒரு மிகப்பெரிய சிறப்புண்டு. யாரும் முருகனை படை வீடுகள் படி அதுவரை வரிசைப்படுத்தி பாடியது கிடையாது. அதை முதலில் பாடியவர் நக்கீரர் அப்படின்னு கூட சொல்லலாம். முருகர் சாமி பத்தியும் முருகாற்றுப்படை பத்தியும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேனே. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது திருப்பரங்குன்றம் பத்தி மட்டும்தான். இன்னும் 5 படை வீடுகள் இருக்கு. சரி, இப்போ ஒரு திருப்புகழ் பாடுவோமா? சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றொற்று உனை நாளும் கண்டு கொண்டல் போற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கி சிவை பாலா செந்திலம் கண்